என்னதான் நம்ம வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலுமே தீபத்தன்னைக்கு வந்து இன்னும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் இருக்கும். ஏன்னா பூஜை ரூமில் பழைய பூவெல்லாம் எடுத்து போட்டுட்டு திரியெல்லாம் மாற்றிட்டு விளக்குக்கெலாம் எண்ணெய் ஊற்றிட்டே இருக்கும்போது பாப்பா வந்து நான் புது பூ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கொஞ்சம் நாங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அவங்களே பர்ஃபெக்டாக எல்லா பூவுமே வச்சுட்டு இருந்தாங்க. குழந்தைங்க பெருசாக பெருசாக அவங்க நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்ருக்கு. ஸ்கூலுக்கு போகிறாங்க, வராங்க, வந்துட்டு ஹோம்ஒர்க் எழுதிட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிடுறாங்க, அவ்வளோதான். அவங்களோட லைஃப் ஸ்டைலே வந்து மாறிடும். ஸ்கூல் போகிற வரலும் தான் குழந்தைங்க 24/7 நம்ம கூட இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட உலகன்றது வேறு மாதிரி தான் இருக்கும். எந்த விஷயமே நம்ம தப்பு பண்ணாமல் கற்றுக்கிறதே கிடையாது. ஸோ குழந்தைங்கக்கிட்டேயும் நம்ம வந்து அதே மாதிரி தான். அவங்க ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சுட்டு இருக்கும்போது கேட்குறாங்க அப்படின்னா, நீ செய்ய மாட்டே அப்படின்னு சொல்லி டிமோட்டிவ் பண்ணாமல் நீ பண்ணு, இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னாவே அவங்க பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. நான் விளக்குக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா எண்ணெய் ஊற்றி ஹெல்ப் பண்ணாங்க. இந்த விஷயம் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணி விட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.